மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 14ஆம் பாகம், மரபணு பொறியியல். மரபியல் என்பது ஒரு பரபரப்பான துறையாகும். இது வாழ்க்கையின் வரைபடத்தின் அதிசயங்களையும் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறை எவ்வாறு குணநலன்களை பெறுகிறது என்பதையும் ஆராய்கிறது. இந்த நிகழ்ச்சியானது அனைவருக்கும் மரபியல் பற்றிய உலகத்தை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மரபணு பொறியியல் என்பது ஒரு கண்கவர் துறையாகும். இது உயிரினங்களை மாற்றியமைக்க டிஎன்ஏவின் ஆற்றலை பயன்படுத்துகிறது. சுகாதாரம் முதல் விவசாயம் வரை நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை புரட்சி செய்யும் ஆற்றலை கொண்டுள்ளது. மரபணு பொறியியலின் பயன்பாடுகள், நன்மைகள் மற்றும் நெறிமுறைகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மருத்துவத்தில் மரபணு பொறியியல் புதிய சாத்தியங்களை திறந்துள்ளது. மரபணு சிகிச்சையானது ஒரு நபரின் உயிரணுக்களுக்குள் மரபணு பொருட்களை அறிமுகப்படுத்தி அல்லது மாற்றியமைப்பதன் மூலம் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது அல்லது தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பிட்ட செல்கள் அல்லது திசுக்களை குறிவைத்து நோயாளியின் உடலுக்குள் சிகிச்சை மரபணுக்களை வழங்குவதை இது உள்ளடக்கியது. மரபணு சிகிச்சையின் முக்கிய அம்சங்கள் சிலவற்றை இப்பொழுது சொல்கிறேன். மரபணு மாற்றீடு, அதாவது ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட். தவறான மரபணுவால் ஏற்படும் பரம்பரை மரபணு கோளாறுகளை நோயாளியின் உயிர் அணுக்களில் மரபணுவின் செயல்பாட்டு நகலை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தீர்க்க முடியும். இந்த அணுகுமுறை சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், தசைநார் சிதைவு, அதாவது மஸ்குலர் டைஸ்ட்ரோபி மற்றும் சில வகையான பார்வை குறைபாடு போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் உறுதியளிக்கிறது. மரபணு எடிட்டிங், கிறிஸ்பர் காஸ்9 போன்ற மேம்பட்ட மூலக்கூறு கருவிகளை பயன்படுத்தி மரபணு பொறியாளர்கள் மரபணுக்களை துல்லியமாக மாற்றியமைத்து பிளர்வுகளை சரி செய்யலாம் அல்லது தீங்கு விளைவிக்கும் தொடர்களை அகற்றலாம். சிக்கல் செல் அனீமியா மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் உட்பட மரபணு நோய்கள் மற்றும் நிலைமைகளுக்கு தீர்வு காண இந்த நுட்பம் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. புற்றுநோய்க்கும் மரபணு சிகிச்சை உள்ளது. புற்றுநோய் செல்களை மிகவும் திறம்பட அடையாளம் கண்டு அழிக்க நோய் எதிர்ப்பு உயிரணுக்களை மாற்றியமைக்க மரபணு பொறியியல் நுட்பங்களை பயன்படுத்தலாம். ஷிமரிக் ஆன்டிஜென் ரிசெப்டார் டி செல் சிகிச்சை என்பது ஒரு நோயாளியின் நோய் எதிர்ப்பு செல்கள் செயற்கை எதிர்ப்பிகளை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டு புற்றுநோய் செல்களை குறிவைத்து அகற்றும் திறனை மேம்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டு. துல்லியமான மருத்துவத்திலும் மரபணு பொறியியல் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. ஒரு தனிப்பட்ட நோயாளிக்கு அவர்களின் தனிப்பட்ட மரபணு அமைப்பு, வாழ்க்கை முறை மற்றும் சூழலின் அடிப்படையில் மருத்துவ சிகிச்சைகள் வடிவமைக்கப்படுகிறது. துல்லியமான மருத்துவத்தில் மரபணு பொறியியலின் முக்கிய அம்சங்கள் இப்பொழுது சிலவற்றை சொல்கிறேன். பார்மகோஜெனோமிக்ஸ், ஒரு நபரின் மரபணு சுயவிவரத்தை படிப்பதன் மூலம் குறிப்பிட்ட மருந்துகளுக்கு நோயாளி எவ்வாறு பதிலளிப்பார் என்பதை ஆராய்ச்சியாளர்களால் கணிக்க முடியும். இந்த தகவல் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவ தேர்வு, மருந்து அளவு மற்றும் எதிர்மறையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை தவிர்ப்பதை செயல்படுத்துகிறது. மரபணு சோதனைகள் மூலம்
சில நோய்களுக்கு தனிநபர்களின் முன்னோக்குகள் வாயிலாக அடையாளம் காண முடியும். பயோபார்மசூட்டிகல்ஸ் மற்றும் மரபணு அடிப்படையிலான சிகிச்சைகளுக்கு மரபணு பொறியியல் உதவுகிறது. மரபணு பொறியியல் உயிரி மருந்துகளின் உற்பத்தி மற்றும் மரபணு அடிப்படையிலான சிகிச்சையின் வளர்ச்சியில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரபணு பொறியியல் ஸ்டெம் செல் சிகிச்சையில் புதிய சாத்தியங்களை திறந்துள்ளது. அங்கு சேதமடைந்த திசுக்கள் அல்லது உறுப்புகளை சரி செய்ய அல்லது மாற்றுவதற்கு ஸ்டெம் செல்கள் கையாளப்படுகின்றன. விவசாயத்தையும் மரபணு பொறியியல் மேம்படுத்தி உள்ளது. பயிர் இனப்பெருக்கத்தை பொறுத்தவரை மரபியல் பாரம்பரிய பயிர் இனப்பெருக்க முறைகளின் அடித்தளத்தை உருவாக்குகிறது. இது கட்டுப்படுத்தப்பட்ட இனச்சேர்க்கை மற்றும் தேர்வு மூலம் மேம்படுத்தப்பட்ட தாவர வகைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பயிர் இனப்பெருக்கத்தில் மரபியலின் முக்கிய அம்சங்கள் சில. இனப்பெருக்க திட்டங்களுக்கு பயிர் இனங்களுக்குள் மரபணு வேறுபாடு அவசியம். புதிய வகையில் நோய் எதிர்ப்பு, அதிக மகசூல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து உள்ளடக்கம் போன்ற விரும்பத்தக்க பண்புகளை அடையாளம் கண்டு ஒருங்கிணைப்பதை இது செயல்படுத்துகிறது. கலப்பினமாக்கல் மற்றும் இரண்டு மரபணு ரீதியான வேறுபட்ட பெற்றோர் தாவரங்களை கடந்து இரண்டில் இருந்து விரும்பத்தக்க பண்புகளுடன் சந்ததிகளை உருவாக்குவதை உள்ளடக்குகிறது. இந்த நுட்பம் மக்காச்சோளம், கோதுமை மற்றும் அரிசி போன்ற உயர் விளைச்சல் தரும் கலப்பின பயிர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது உலகளாவிய உணவு உற்பத்தியை கணிசமாக அதிகரித்துள்ளது. மார்க்கர் அசிஸ்டட் செலக்ஷன், அதாவது மாஸ் என்று சொல்வோம். மாஸ் என்பது மிகவும் திறமையான விரும்பிய பண்புகளை கொண்ட தாவரங்களை அடையாளம் காணவும் தேர்ந்தெடுக்கவும் மரபணு குறிப்பான்களை பயன்படுத்துகிறது. இந்த அணுகுமுறை இனப்பெருக்க செயல்முறையை துரிதப்படுத்துகிறது. விரும்பிய பண்புகளை முன்கூட்டியே அடையாளம் காண உதவுகிறது. நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் மற்றும் களத்தில் தீவிரமான வளங்களை எதிர்பார்த்து வளரும் பயிர்களின் தேவைகளை குறைக்கிறது. பயிர்களை குறைந்த நேரத்தில் குறுகிய வளத்தில் வளர்க்க இந்த முறைகள் உதவுகின்றன. மரபணு மாற்றம். மரபணு மாற்றம் என்பது மரபணு பொறியியல் அல்லது உயிரி தொழில்நுட்பம் என்றும் அறியப்படுகிறது. விரும்பிய பண்புகளை வழங்குவதற்காக ஒரு உயிரினத்தில் குறிப்பிடத்தக்க மரபணுகளை வேண்டுமென்றே அறிமுகப்படுத்துதல் அல்லது மாற்றுதல் ஆகியவை அடங்கும். குறிப்பாக விவசாயத்தில் மரபணு மாற்றம் பல நன்மைகளை வழங்குகிறது. துல்லியமான விவசாயத்தில் மரபணு தொழில்நுட்பத்தின் முக்கிய பயன்பாடுகள் சிலவற்றை அறிந்து கொள்வோம். முதலாவதாக மரபியல் தேர்வு. மரபியல் தேர்வு என்பது தாவரங்களின் மரபணு அமைப்பை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவற்றின் செயல்திறனை கணித்து இனப்பெருக்கத்திற்காக உயர்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறது. இந்த அணுகுமுறை வளர்ப்பவர்கள் மேலும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் மேம்பட்ட பண்புகளுடன் கூடிய பயிர்களை மிகவும் திறமையாக வளர்க்கவும் அனுமதிக்கிறது. அடுத்ததாக நோய் மற்றும் அழுத்த எதிர்ப்பு. குறிப்பிட்ட நோய்கள் அல்லது சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு அல்லது சகிப்புத்தன்மை கொண்ட தாவரங்களை அடையாளம் காண மரபணு குறிப்பான்கள் பயன்படுத்தப்படலாம். இந்த தகவல் விவசாயிகள் தங்கள் உள்ளூர் நிலைமைகளுக்கு மிகவும் பொருத்தமான ரகங்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது மற்றும் பயிர் மீள்தன்மையை மேம்படுத்துகிறது, மேலும் மகசூல் இழப்பை குறைக்கிறது. அடுத்ததாக உகந்த வள ஒதுக்கீடு, அதாவது ஆப்டிமல் ரிசோர்ஸ் அலோகேஷன். நீர், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற வளங்களின் ஒதுக்கீட்டை உகந்ததாக்குவதற்கு மரபணு தகவல்கள் விவசாயிகளுக்கு வழிகாட்டும். பயிர்களின் மரபியல் திறன் மற்றும் குறிப்பிட்ட தேவைகளை புரிந்து கொள்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் நடைமுறைகளை நன்றாக சரிசெய்து கழிவுகளை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். மரபணு தொழில்நுட்பம் தொழில்துறையில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். தொழில்துறை பயன்பாடுகளை பொறுத்தவரையில் மரபணு பொறியியல் பல்வேறு துறைகளில் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது. உதாரணமாக மருந்து உற்பத்தி துறை. மருந்து உற்பத்தியில் மரபணு பொறியியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதன் மூலம் பாக்டீரியா, ஈஸ்ட் அல்லது பாலூட்டிகளின் செல்கள் போன்ற மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள், அதாவது ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், ஜிஎம்ஓக்கள்னு சொல்லுவோம், அவற்றை பயன்படுத்தி சிகிச்சை புரதங்கள், ஹார்மோன்கள், என்சைம்கள் மற்றும் தடுப்பூசிகள் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படலாம். அடுத்ததாக உயிரி எரிபொருள் உற்பத்தி. மரபணு பொறியியல் நுண்ணுயிரிகளை மாற்றியமைத்து
உயிரி எரிபொருளை திறமையாக உற்பத்தி செய்ய உதவுகிறது. பாக்டீரியா அல்லது ஈஸ்ட் மூலம் தாவரப் பொருட்கள் அல்லது கழிவுப் பொருட்கள் போன்ற உயிரிகளை எத்தனால் அல்லது பயோடீசல் போன்ற உயிரி எரிபொருளாக மாற்ற மரபு பொறியியல் உதவுகிறது. மரபணு மாற்றப்பட்ட நுண்ணுயிரிகளை வடிவமைத்து அதன் மூலம் பல்வேறு தொழில்துறை செயல்முறைகளில் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட நொதிகளை உற்பத்தி செய்ய முடியும். மரபு பொறியியலின் மூலம் தயாரிக்கப்படும் நொதிகள் பாரம்பரிய முறைகளை காட்டிலும் திறமையானவை, செலவு குறைந்தவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்தவை. அடுத்ததாக ஜவுளி மற்றும் ஃபைபர் தொழில். மரபணு பொறியியல் மூலம் ஜவுளி தொழிலில் பயன்படுத்தப்படும் இழைகளின் பண்புகளை மேம்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக, மரபணு மாற்றத்தின் மூலம் பருத்தி இழைகளின் தரம், வலிமை அல்லது நிறத்தை மேம்படுத்தலாம். மேலும் நிலையான மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட ஜவுளிகளுக்கு வழிவகுக்கும். மரபணு பொறியியலின் சாத்தியமான அபாயங்கள் மற்றும் எதிர்பாராத விளைவுகள் பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாம். மரபணு பொறியியல் சூழலியல் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் காட்டு உறவினர்களுடன் இனப்பெருக்கம் செய்ய முடியும். இது சுற்றுச்சூழலில் மாற்றியமைக்கப்பட்ட மரபணுக்களின் பரவலுக்கு வழிவகுக்கும். இந்த மரபணு ஓட்டம் கணிக்க முடியாத சூழலியல் விளைவுகளையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதிக்கலாம். மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களின் அறிமுகம், இயற்கை உணவு சங்கிலிகள், போட்டி இயக்கவியல் அல்லது இனங்களுக்கு இடையேயான தொடர்புகளை மாற்றுவதன் மூலம் நுட்பமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கக்கூடும். மரபணு பொறியியல் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு துறையில் எவ்வாறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மரபணு மாற்றம் புதிய புரதங்களை அறிமுகப்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை மாற்றலாம். இது மனிதர்கள் அல்லது விலங்குகளின் எதிர்பாராத ஒவ்வாமை எதிர்விளைவுகளின் அபாயத்தை அதிகரிக்கலாம். மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலில் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களின் நீண்டகால விளைவுகள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. சாத்தியமான அபாயங்கள் காலப்போக்கில் வெளிப்படலாம். தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. எதிர்ப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியிலும் மரபணு பொறியியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்வோம். பூச்சிகள், நோய்க்கிருமிகள் அல்லது மரபணு மாற்றப்பட்ட பயிர்களால் இலக்காக கொள்ளப்படும் களைகள் இறுதியில் எதிர்ப்பை வளர்த்து கொள்ளும். இதனால் காலப்போக்கில் மாற்றங்களின் செயல்திறன் குறைவாக இருக்கும். இது பூச்சிக்கொல்லி அல்லது களைக்கொல்லிகளின் அதிக பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும். மரபணு பொறியியல் பொறுத்தவரை உள்ள நெறிமுறை மற்றும் சமூக அக்கறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு சில நிறுவனங்களின் கைகளில் மரபணு பொறியியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் காப்புரிமை பெற்ற மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதிகளவில் இருந்தால் அவர்கள் அத்துறையில் ஆதிக்கம் செலுத்தினால் வளரும் நாடுகளில் உள்ள சிறு அளவிலான விவசாயிகளுக்கு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அணுகுவதற்கு கட்டுப்பாடுகள் மற்றும் மலிவு விலையில் சிக்கல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும். மரபியல் பொறியியல் பாரம்பரிய விவசாய முறைகளிலிருந்து விலகி இருப்பதால் வேளாண்மை தொடர்பான உள்ளூர் அறிவு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை இழக்க நேரிடும். நேர்களே, தொடர்ந்து நாம் ஒரு நேர்காணலை கேட்க இருக்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திருமதி ராஜகிருஷ்ணகுமார் அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பயோடெக்னாலஜி துறையில் மரபணு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எப்படி வரையறுப்பீர்கள்? பயோடெக்னாலஜில ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 60-70% நீங்கள் தொழில்நுட்பம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்ன்றவங்க மெண்டல்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார், ஒரு செக் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் தான் தாவரங்களில் ஜெனட்டிக்ஸை அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு, அறிவியல் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. தாவரங்களை படிக்க படிக்க தான் மனித சமுதாயத்துக்கு நம்மளுடைய உடல் அப்படின்றது நம்ம வெளியில பார்க்குற உடல் கூறுகள் மட்டும் கிடையாது. நம்ம உடலுக்குள்ளால சில விஷயங்கள் பரம்பரையா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது. நம்ம உடல்ல இருக்கிற எந்த விதமான விஷயங்கள் ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டுட்டு போகுது. அது நம்ம பேசுற விதமா இருக்கலாம், நம்மளுடைய பார்வையா, நம்ம கண்ணுடைய நிறமா இருக்கலாம், நம்மளுடைய மூக்கா இருக்கலாம், நமக்கு வர
வரக்கூடிய சில வியாதிகளா இருக்கலாம். இதெல்லாம் பரம்பரையா வருது. அப்ப மனிதர்களுக்கு வந்து அடிப்படை ஒரு கேள்வி வந்தது, இப்ப இதுக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் நம்ம உடம்புல எது அப்படின்னு இருக்கும்போது தான் 1953 ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக் இந்த விஞ்ஞானிகள் 2 பேரும் 1953 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், இங்கிலாந்துல இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஎன்ஏ 53 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 51 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ல வந்து ஒரு நாவலாசிரியர் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ டிஎன்ஏன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இலக்கியத்தில் இருக்கிறவங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய நாவலில், சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ஒரு விஞ்ஞானி கிட்ட இருந்து வந்தது கிடையாது, ஒரு நாவல் ஆசிரியர் கிட்ட இருந்து வந்தது. சமீபத்திய ஆண்டுகளில் மரபணு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய முன்னேற்றங்கள் என்ன மேம்? முக்கிய முன்னேற்றங்கள் அப்படின்னா வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து இப்போ 2020 ஜனவரி ஜஸ்ட் கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு, அஃபிஷியலாக கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வர 10 வருடங்களில் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணும். ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் என்னன்னா, 4600 எத்தனிக் குரூப்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு 25 ஸ்டேட்ஸ்ல இருக்கிற எத்தனிக் குரூப்ஸ் தான் மிகப்பெரிய எத்தனிக் குரூப்ஸ். இந்தியாவில் இருக்கிற மொழிகள் மாதிரியே இந்தியாவில் இருக்கிற எத்தனிக் குரூப்ஸும் வந்து ஆயிரக்கணக்கான எத்தனிக் குரூப்ஸ். இப்போ 4600 எத்தனிக் குரூப்ஸ் இந்தியாவில் இருக்கும் போது அதுக்கு உண்டான அத்தனை ஜீனோம் சீக்வன்சிங்கை நம்ம பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஜீனோம் சீக்வன்சிங்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற மரபணுவை வந்து நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, இது ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும், ஒவ்வொரு கண்டத்துக்கும் வித்தியாசப்படும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் வந்து ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணீங்கன்னா அதுக்கும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன், இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த தொழில்நுட்பங்கள், இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ன்ற தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய ஜீனோம் சீக்வன்சிங்கோடைய டேட்டா உங்களுக்கு இருந்தால் தான் அது உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்திய அரசாங்கம் வந்து 2020 இது ஆரம்பிச்சிருக்காங்க. 2020 ஆரம்பிச்சு ஆல்ரெடி 7000 ஹியூமன் சாம்பிள்ஸ் வந்து சீக்வன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுல 3000 ஜீனோம் சீக்வன்சிங் வந்து பப்ளிக் டேட்டா பேஸ்லயே இருக்கு. எனிபடி கேன் ஆக்சஸ் இட். இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல ஒன்று. அப்புறம் மற்ற ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக வந்து ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங், அதாவது பேரண்டல் டெஸ்டிங், அதுதான் நம்ம சராசரி மனிதர்களுக்கு இன்னைக்கு டிஎன்ஏ அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட்னா குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறது, குழந்தைக்கு அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறது. பட் ஆனால் அதை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம முன்னேறி இருக்கோம். உலகளாவிய விஷயத்துலையும் சரி, இந்தியாலையும் சரி. இன்னைக்கு மாடர்ன் டிஎன்ஏ எடிட்டிங் டெக்னாலஜி ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்து ஒரு நோய் வந்து வரதுக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு உன்னுடைய உடல்ல வரலான்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி வரலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ சீக்வன்சிங் ஆர் ஜீனோம் சீக்வன்சிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப பயனளிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி வரலான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் உணவை வந்து நம்ம தவிர்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி அந்த நோயையே தவிர்க்கலாம். அப்புறம் நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோய்க்கு காரணியா இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து நாம வந்து எடிட் பண்ணி நம்ம உடம்புல இருந்து வெளியில, நம்ம அந்த உடம்புல இருக்கிற அந்த பர்டிகுலர் உறுப்புல இருந்து நம்ம வெளியில தள்ளுறது. அதன் மூலமா அந்த நோயையே, அந்த நோயில இருந்து நம்ம விடுபடுறது. அதே மாதிரி நமக்கு சில விஷயங்கள், சில உணவுப் பொருட்கள் நமக்கு வந்து அலர்ஜியா இருக்கலாம். இப்ப அந்த உணவுப் பொருட்கள் எதனால அலர்ஜியா இருக்குன்னு பார்த்துட்டு பெருவாரியான மக்களுக்கு அது அலர்ஜியா இருக்கிற பட்சத்துல அந்த ஜீனை வந்து அந்த உணவுக்குரிய ஜீனோம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு அந்த உணவு வந்து எல்லாருக்கும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா ஆக்குறது. இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும். அதே மாதிரி எரிபொருள், இன்னைக்கு எரிபொருள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஹஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல் இன் பயோஃபியூவல். இப்போ வந்து எரிசக்தி அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது பெட்ரோல் அதிகமா கிடைக்கக்கூடிய மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல அவங்க ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி என்னன்னா பயோஃபியூவல். ஓகே, அதாவது மூலிகை பெட்ரோல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சாதாரண தமிழில். அந்த மூலிகை பெட்ரோலை வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் மூலமாக நாம் எப்படி வந்து உற்பத்தி பண்ணலாம். இது எல்லாமே காம்ப்ரிஹென்சிவாக நடக்குது. நன்றி மேம். பாதுகாப்பு முயற்சிக்கும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் மரபணு தொழில்நுட்பம் எவ்வாறு பங்களிக்க முடியும் மேம்? எஸ்,
திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். மறையக்கூடிய ஆபத்தில், இந்த உலகத்தில் இந்த மறையக்கூடிய ஆபத்தில் இருக்கிற உயிரினங்களை வந்து நம்ம வந்து ஜீனோமிக் சீக்வன்சிங் மூலமாக அந்த டேட்டா பேஸ், அதில் இருக்கிற டேட்டா, அந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு நாம் வந்து மறுபடியும் ரீசிந்தசைஸ் பண்ணுறதுக்கு கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் கன்சர்வேஷனல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச். நேர்களே, அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். ஜானகி அம்மாள் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் ஜானகி அம்மாள் எடவேலர் கக்கட் ஒரு இந்திய தாவரவியலாளர் மற்றும் தாவர சைட்டோஜெனிட்டிஸ்ட் ஆவார். அவர் தாவரவியல் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார். அவர் நவம்பர் 4, 1897 அன்று இந்தியாவின் இன்றைய கேரளாவில் உள்ள தெல்லிச்சேரியில் பிறந்தார். ஜானகி அம்மாள் அவர்கள் இளமை வயதிலேயே தாவரங்கள் மற்றும் இயற்கையின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தாவரவியலில் தனது கல்வியை தொடர்ந்தார் மற்றும் 1921 மெட்ராஸில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் அவர் 1925 அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். ஜானகி அம்மாள் அவர்களின் ஆராய்ச்சி முதன்மையாக சைட்டோஜெனிட்டிஸ்ட் மற்றும் தாவரங்களின் இனப்பெருக்கம் மீது கவனம் செலுத்தியது. சைட்டோஜெனிட்டிஸ்ட் துறையில் அவரது முன்னோடி பணியானது தாவரங்களின் குரோமோசோம்கள், அவற்றின் அமைப்பு மற்றும் இனப்பெருக்கத்தின் போது இருக்கும் நடத்தை ஆகியவற்றை படிப்பதை உள்ளடக்கியது. தாவரங்களின் பாலிபோய்டி செயல்முறை மற்றும் தாவர இனப்பெருக்கத்தில் அதன் தாக்கங்கள் ஆகியவை விவசாய நடைமுறைகளின் முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தது. தென்னிந்தியாவில் பல்வேறு வகையான கரும்புகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தியது அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளில் ஒன்றாகும். கரும்பு சைட்டோஜெனட்டிக்ஸ் பற்றிய அவரது ஆராய்ச்சி கரும்பு இனங்களின் மரபணு வேறுபாடு மற்றும் பாதுகாப்பை நிறுவ உதவியது. விவசாய தொழில்களுக்கு பயனளிக்கிறது. ஜானகி அம்மாள் அவர்கள் இந்தியாவின் தாவரவியல் பூங்காக்களின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிலும் முக்கிய பங்கு வகித்தார். அவர் இந்தியாவின் தாவரவியல் ஆய்வின் முதல் இயக்குநராக பணியாற்றினார் மற்றும் மெட்ராஸ் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். அவரது பணி மற்றும் நிபுணத்துவம் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது. மேலும் அவர் தனது வாழ்க்கையில் பல பாராட்டுகளை பெற்றார். 1977 ஆண்டில் தாவரவியலில் அவர் செய்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதுகள் ஒன்றான பத்மஸ்ரீ அவருக்கு வழங்கப்பட்டது. இந்திய தேசிய அறிவியல் அகாடமியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார். ஜானகி அம்மாள் அவர்கள் தனது குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்காக பல்வேறு வழிகளில் அங்கீகரிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். தாவரவியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காகவும் தாவர சைட்டோஜெனிட்டிஸில் அவரது முன்னோடி பணிக்காகவும் ஜானகி அம்மாளுக்கு தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவன பதக்கம் வழங்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் அவரது நிபுணத்துவம் மற்றும் துறையில் உள்ள செல்வாக்கை எடுத்துக்காட்டுகிறது. ஜானகி அம்மாள் அவர்களுக்கு இந்தியாவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR மூலம் தேசிய அளவில் ஃபெலோஷிப் வழங்கப்பட்டது. இந்த கூட்டுறவு அவரது தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் முயற்சிகளுக்கு ஆதரவையும் ஆதாரங்களையும் வழங்கியது. ஜானகி அம்மாள் அவர்களது பணி மற்றும் பங்களிப்புகள் தாவரவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை, குறிப்பாக அறிவியலில் பெண்களை ஊக்கப்படுத்துகின்றன. மேலும் அவரது மரபு தாவரவியல் ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்திற்கு சான்றாக செயல்படுகிறது. தாவரவியல் துறையில் ஜானகி அம்மாள் அவர்களின் அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் அறிவியல் சமூகத்தில் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. சைட்டோஜெனிட்டிக்ஸ், விவசாய நடைமுறைகள் மற்றும் தாவர இனங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றில் அவரது ஆராய்ச்சி தாவரவியல் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துகிறது. ஜானகி அம்மாள் அவர்கள் ஆர்வமுள்ள விஞ்ஞானிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறார். மேலும் அவரது மரபு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அறிவியல் அறிவை பின்தொடர்வதன் முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது. நேர்களே, அடுத்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். கிரிகோர் மெண்டல் ஒரு ஆஸ்திரிய துறவி. 19ஆம் நூற்றாண்டில்
பட்டாணி செடிகளில் அவரது முன்னோடி பணிக்காக நவீன மரபியலின் தந்தையாக கருதப்படுகிறார். மனித டிஎன்ஏ தனி நபர்கள் பொறுத்தமட்டில் தோராயமாக 99.9% ஒரே மாதிரியாக உள்ளது. மேலும் மீதமுள்ள 0.1% மரபணு மாறுபாட்டினால் ஒவ்வொரு நபரையும் தனித்துவமாக்குகிறது. தனிப்பட்ட மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை அனுமதிக்கும் சில நோய்களுக்கும் ஒரு தனிநபரின் பாதிப்பை கண்டறியவும் மரபணு சோதனை உதவும். எபிஜெனெடிக்ஸ் என்பது மரபணு வெளிப்பாட்டின் மாற்றங்கள் பற்றிய ஆய்வு ஆகும். அவை டிஎன்ஏ வரிசையின் மாற்றங்களால் ஏற்படாது, ஆனால் உணவு, வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் வெளிப்பாடுகள் போன்ற வெளிப்புற காரணிகளால் ஏற்படுகிறது. மரபணு காரணிகள் ஒரு தனிநபரின் உயரத்தை தீர்மானிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. ஏறத்தாழ 80% உயர மாறுபாடு மரபணு காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. மருந்துகளுக்கான தனிநபரின் பதிலை மரபணு மாறுபாடுகள் எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை மருந்தியக்கவியல் துறை ஆராய்கிறது. இது தனிப்பயனாக்கப்பட்ட மருந்து சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கிறது. மனித மரபணு திட்டம், அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 2003 முடிக்கப்பட்டது. மனித மரபணுக்கள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கவும் முழு மனித மரபணுவையும் வரைபடமாக்குவதற்கும் வரிசைப்படுத்துவதற்கும் ஒரு சர்வதேச கூட்டு முயற்சி ஆகும். மனிதர்கள் தங்கள் டிஎன்ஏவில் தோராயமாக 50% வாழைப்பழங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். மரபணு தகவல்களை நீண்ட காலத்திற்கு டிஎன்ஏ மூலக்கூறுகளில் சேமிக்க முடியும். மேலும் விஞ்ஞானிகள் டிஎன்ஏவை தரவு சேமிப்பு ஊடகமாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகின்றனர். பாலியோஜெனெடிக்ஸ் எனப்படும் பண்டைய டிஎன்ஏவின் ஆய்வு பண்டைய மனித மக்கள் தொகை மற்றும் அவர்களின் இடம்பெயர்வு முறைகளின் மரபணு வரலாற்றை கண்டறிய உதவியது. மரபணு மாற்றங்கள் இயற்கையாகவே நிகழலாம் அல்லது கதிர்வீச்சு, ரசாயனங்கள் அல்லது சில நோய்கள் போன்ற வெளிப்புற காரணிகளால் தூண்டப்படலாம். ஒரே மாதிரியான இரட்டையர்களின் ஆய்வு பல்வேறு குணாதிசயங்கள் மற்றும் நோய்களில் மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் ஆகியவற்றின் பங்கை புரிந்து கொள்வதில் கருவியாக உள்ளது. மரபியல் பரம்பரை என்ற கருத்து ஆரம்பத்தில் அரிஸ்டாட்டிலால் முன்மொழியப்பட்டது. அவர் பெற்றோர் இருவரிடமிருந்தும் விதைகள் மூலம் குணநலங்கள் கடத்தப்படுகின்றன என்று நம்பினார். CRISPR-Cas9 போன்ற மரபணு பொறியியல் நுட்பங்கள் விஞ்ஞானிகள் டிஎன்ஏ வரிசைகளை அதிக துல்லியத்துடன் திருத்த அனுமதிக்கின்றன. மரபணு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உயிரினங்களை மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகளை தருகின்றன. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். முடிவாக மருத்துவம், விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளை மாற்றுவதற்கான மகத்தான வாக்குறுதியையும் ஆற்றலையும் மரபணு பொறியியல் கொண்டுள்ளது. மரபியல் பொறியியலின் அடிப்படைகளை புரிந்து கொள்வதன் மூலம் எல்லோரும் அதன் பரந்த அளவிலான பயன்பாடுகள், அதன் நன்மைகள் மற்றும் அது எழுப்பும் நெறிமுறை கருத்துக்களை பாராட்டலாம். தகவலறிந்த விவாதங்களில் ஈடுபடுவது மற்றும் மரபணு பொறியியலின் முன்னேற்றங்கள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருப்பது இந்த துறையின் எதிர்காலத்தை பொறுப்புடன் வடிவமைக்க 10 வயதினருக்கு அதிகாரம் அளிக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.